ஹடாமே ஸோ இன்னைக்கு வந்து ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். கேங்ஸ்டர் ஃபாலிங் லவ் ஒன் இன்னசென்ட் கேர்ள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான், அவங்க பேர் வந்து ஓயன். நீங்கள் வந்து காலேஜ்லாம் வந்து முடிச்சுட்டு ஸோ வேலை வந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து அப்பா அம்மா 2 பேருமே வந்து கிடையாது. ஸோ ஒரு ஆர்பனில் தான் வந்து வளர்ந்துருப்பீங்க. ஜஸ்ட் ஃபார் ஸ்டோரி, ஸோ யாரும் சீரியஸாக வந்து எடுத்துக்காதீங்க. ஸோ ஒரு இன்னசென்ட்டான கேர்ள், போல்டாக வந்து பேச மாட்டீங்க, கொஞ்சம் ஒரு பயம் இந்த மாதிரிலாம் வந்து நிறையாவே வந்து இருக்கும். ஸோ ரொம்ப காமான ஒரு பர்சன். அப்படியே நம்ம ஹீரோ சைடு வந்தால் நம்ம ஜங்குக். ஸோ உங்களுக்கு ஆப்போசிட் தான் அவர். ஸோ ரொம்ப ரூடான டைப், ஹார்ட்லெஸ், இந்த மாதிரி தானே மாஃபியாக்கெலாம் கேரக்டர்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ கேங்ஸ்டராக வந்து இருக்கார். ஸோ ரொம்ப வந்து டெரரான ஒரு பர்சன். அவர் கண்ணாலே எல்லாரையும் வந்து மிரட்டிடுவார். ஐயோ பச்சை புள்ள, ரியாலிட்டியில் பார்த்தா ஒரு பச்சை புள்ள. ஸோ இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெசன்ட் சீன். இன்றைக்கி வந்து உங்கள் கம்பெனியில் ஒரு முக்கியமான வந்து ஒரு மீட்டிங் வந்து இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வந்து கிளம்பி ஸோ ஆஃபீஸ்க்கு வந்து போகிறீங்க. ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் பொறுப்பான ஆள் தான் நீங்கள். கரெக்டாக வந்து டைம் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ நல்ல ப்ரெசன்டேஷன் வந்து கொடுப்பீங்க. அதனால வந்து பெரிய பெரிய மீட்டிங்லலாம் உங்கள் கையில் தான் வந்து பொறுப்பை வந்து கொடுப்பாங்க. ஸோ நல்லா எல்லாத்தையும் கிளியராக வந்து இது பண்ணிவிட்டு ஸோ ஆஃபீஸ் போயிட்டு கொஞ்சம் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்துட்டு வந்து இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் மீட்டிங்குமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ மிஸ்டர் ஜியானோட கம்பெனியோட தான் வந்து உங்கள் கம்பெனி வந்து கொலாபரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மீட்டிங். ஸோ உங்களுக்கு வந்து என்னவோ தெரியல, கொஞ்சம் வந்து நர்வஸாக இருக்குது. ஸோ எப்போதுமே வந்து நார்மலாக ஒரு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நர்வஸாக வந்து இருக்கும். ஸோ தண்ணி வந்து குடிச்சிட்டு நல்லா வந்து கொடுக்கணும், ஸோ நம்மளோட பெஸ்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து உங்களை காம் பண்ணிவிட்டு ஸோ உள்ளே வந்து போகிறீங்க. பார்த்தா வந்து எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ போயிட்டு நல்லா வந்து உங்கள் எக்ஸ்ப்ளனேஷன், ஸோ உங்களோட யார் டவுட்ஸ் வந்து கேட்குறாங்களோ அதை நல்லா கிளியர் பண்ணி வந்து சொல்கிறீங்க. ஸோ ஜேகே வந்து ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களை அங்கே தான் வந்து பார்க்குறாரு. ஸோ அவரோட முட்டைக்கண்ணை உருட்டி 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 உங்களை பார்த்துட்ருக்காரு. பட் நீங்கள் வந்து யாரோட ஃபேஸுமே இது பண்ணி பார்க்கல. ஸோ ஏன்னா வந்து ஃபேஸ் வந்து பார்த்தோம்னா சில பேருக்கு வந்து கொஞ்சம் வீக்காகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால வந்து நீங்களுமே கண்ணை நல்லா உருட்டி உருட்டி ஸோ ஒரு செகண்ட் ஒரு ஆள் ஃபேஸ் பார்க்குறீங்கன்னா இப்படி மாற்றி மாற்றி வந்து பார்த்து ஸோ நல்லா கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ அந்த மீட்டிங்கை நல்லா பர்ஃபெக்டாக வந்து முடிக்கிறீங்க. மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் எல்லாருமே அந்த ஹாலில் தான் வந்து இருக்கீங்க. உங்கள் சிஇஓ ஸோ அவருக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க. அப்போ ஜங்குக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்து வராரு. ஸோ 2 பேருமே வந்து பேசுகிறாங்க. பேசுகிற டயத்துலையுமே அவர் வந்து அப்பப்போ வந்து உங்களை பார்க்குறது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோட முட்டை மொழியில் நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. ஸோ அதனால் சார் நான் கிளம்பட்டா? இருவயன், ஸோ இவர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்ட்டுன்னு வந்து சொல்லவுமே உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் வந்து ஜங்குக்கை பார்க்குறீங்க. உங்கள் நேம் என்ன? அது ஒயன். ஓ நைஸ் நேம், நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, குட் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் இவங்க எத்தனை இயர்ஸாக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க? அதுவா ஜேகே, ஒரு 1 இயராக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஃப்ரெஷர் தான், பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பொண்ணு மாதிரி நல்லா எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுவா. ஓ நைஸ், ஃப்ரெஷராக வந்துட்டே சூப்பர். இந்த மாதிரிலாம் என் கம்பெனியில் ஒரு ஆள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இந்நேரம் நானே எங்கேயோ போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போல உங்கள் எம்டி வந்து சொல்கிறாரு, ஏன் இப்போயுமே எங்கேயோ தானே இருக்கீங்க, இதுக்கு மேலே வளரணுமா? நீங்கள் தானே டாப்பில் இருக்கீங்க. டாப்பில் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆள் பக்கத்தில் வேணும்ல. ஓ நீ அப்படி வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்டைரக்டாக பேசுகிற மாதிரி டைரெக்டாகவே சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு தான் அது வந்து புரியலை. நீங்கள் வந்து சும்மா நார்மலாக வந்து தலையை குடிஞ்சு வந்து நிற்கிறீங்க. ஸோ அவர் உங்களே வந்து பார்த்துட்டே இருக்காரு. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே எல்லாருமே வந்து கிளம்பிடுறாங்க. நீங்களுமே ஆஃபீஸில் இருக்க ஒர்க்கை வந்து பார்த்துட்டு ஸோ ஹாஃப் டே வந்து லீவ் வந்து கேட்டுட்டு நீங்களுமே வீட்டுக்கு வந்து கிளம்புறீங்க. ஸோ நீங்கள் வந்து நல்ல சாங்ஸ் கேட்டுட்டு ஸோ ரோட்டோரமாக வந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்போல வந்து தூரமாக ஜங்குக்கு வந்து கார்லேருந்து உங்களை பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்போல அவர் ஃப்ரெண்டு ஜிம்மனை டி அவதான்டா அந்த போராடா
எவடா இங்கே பாரு, ரோட்டில் இத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, எவனை நான் கண்டேன்? அந்த 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 பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்காள் அவ தான். ஓ, அந்த பொண்ணு இந்த காதில் ஏர்போர்ட்ஸ் போட்டிருக்காள், அவதான். நல்லா தான் இருக்கா. டேய், அவன் தங்கச்சிடா. ஸோ அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்ல மச்சான், பார்க்க நல்லா தான் இருக்குது பொண்ணுன்னு சொன்னேன், உடனே சொல்லிடுவீங்களே தங்கச்சி மயிருன்னு தலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஜிமன் வந்து பார்க்குறாரு. இப்போது என்னடா பண்ணுறது, என்ன பண்ணுறது, அதான் பார்த்துட்டோம்ல, வா வீட்டுக்கு கிளம்பலாம். அவள் வீட்டு அட்ரஸை கண்டுபிடிக்கணும்ல. டேய், நீ ஒரு மாஃபியாடா, நீ நினச்சாவும் செக்யூரிட்டி யார்ட்டையாவது சொல்லி கூட கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன சில்லற மாதிரி பேசிகிட்டு இருக்கேனா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நம்மளே போய் நேரில் வீடை கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறேன். நம்மளே போய் வீட்டை கண்டுபிடிக்கணும்னா புரியல, ஃபாலோ பண்ண சொல்கிறியா? ஆமாண்டா. ஓ, இங்கே பாருடா, உனக்கு இருக்க ஃப்ரேமுக்கெலாம் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப டவுனாக இருக்குது. பரவாயில்ல, பிடிச்ச பொண்ணுக்காக அதெல்லாம் என்ன வேணால் பண்ணலாம் மச்சான். ஓ, அதுக்குள்ளே பிடிச்ச பொண்ணு ஆயிட்டாளா? காலையில் தான் பார்த்தேன், அதுக்குள்ளே முடிவே பண்ணிட்டேன். ஆமாம், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அதில் வந்து நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். ஸோ அது இத்தனை நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு இவ்வளோ பார்க்கவுமே ஒரு பிடிச்சிருச்சு, லவ்னு சொல்ல பிடிச்சிருச்சு. சரி, அடுத்த ஸ்டெப் எடுத்தால் தானே என்ன ஃபீலிங்ஸு நமக்கே நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால தான்டா சொல்கிறேன். டேய், முக்கியமான மாஃபியா மீட்டிங் இருக்குடா, அதுவை நைட்டில் ஷிஃப்ட் பண்ணிடலாமா? நைட்லையா? இப்போயே போகணும், எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் இல்லை, நான் இப்போது வீட்டை கண்டுபிடிச்சி எப்படியாவது அவள் வீட்டுக்குள்ளே போகணும். எப்படியாவது அவள் வீட்டுக்குள்ளே போகணுமா? ஆமாம். ஸோ என்ன செய்கிறது, ஃப்ரெண்டாகி தொலைஞ்சிட்டியே, சரி பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காரை எடுத்துகிட்டு உங்களை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ பின்னாடியே வந்து வந்துட்டுருக்காங்க. நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் கரெக்டாக வந்து நிற்கிறீங்க. அப்போல ஜிம்மு, இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்க பொண்ணுக்கு கண்டிப்பாக ஆள் இருக்கும் மச்சான், நீ விசாரிச்சியா? அட பாவி, கொஞ்ச நேரம் நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பொறுக்காதே. ஐயோ, அப்படிலாம் சொல்லடா. ஏன்னா அழகாக இருக்கு அந்த பொண்ணு, மேபி எத்தனையோ பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு பையன் மேலே அவளுக்கு குட்டியாக ஒரு ஃபீலிங்ஸாவது வந்திருக்கும், கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் லவ் இருக்கும், அதனால சொல்கிறேன்டா. பரவாயில்ல, அவள் யாரையாச்சும் லவ் பண்ணிட்டே இருந்தாலும் எப்படியாச்சும் நான் பிரேக்கப் பண்ணி நான் பேட்சப் ஆகிக்குவேன். வெக்கமா இல்லை? சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜங்குக் உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் கரெக்டாக பஸ்ஸில் வந்து ஏறிட்டீங்க. ஸோ ஏறினதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து வர்றாங்க. ஸோ கரெக்டாக உங்கள் வீட்டு ஸ்டாப்பில் வந்து, வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டு ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து போகிறீங்க. நீங்கள் மட்டும் தனியாக தான் வந்து சின்ன ஒரு வீடை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து ஸோ அந்த வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து போயிட்டீங்க வீட்டை. அப்போ ஜங்குக், கண்டிப்பாக இது அவள் வீடாக தான் இருக்கும். ஆமாம், அவள் வீட்டுக்குள்ளே போகிறா, அவள் தான் சாவி போட்டு திறக்கிறா, அப்போ அவள் வீடாக தானே இருக்கும். இது என்ன பெரிய இன்னும் கண்டுபிடிப்பு மாதிரி பேசுகிற மச்சான்? எனக்கு சனி வேறு எங்கேயும் இல்லை, என் பக்கத்துலேயே இருக்க. ஓ, அப்போ என்ன சனின்னு சொல்கிறியா? ஆமாண்டா, சும்மா ஒன்று சொல்கிறேன்னா சரி மச்சான்னு கேட்காம அப்படி அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. பத்தியா, லவ் வர்றதுக்கு முன்னாடியே இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுகிறேன்னா? ஆமாம், உன்னை நான் அசிங்கமாக கேட்டதே இல்லையேல. இப்போது நம்ம அவள் வீட்டுக்குள்ளே போகணும், அதுக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணு. வீட்டுக்குள்ளே வா, திருடுற மாதிரி போ, கொள்ளடிக்கிற மாதிரி போயிடலாம். இதுக்கு அவள் என்ன செருப்பை கழட்டி அடிக்கணும், போலீஸில் கூப்பிட்டு போலீஸ்கிட்ட என்ன பிடிச்சி கொடுக்கணும், அது உனக்கு வேணும். ஏண்டா, போலீஸே நம்ம பக்கத்தில் இருக்கு, என்ன பேசிகிட்டு இருக்கா? போலீஸே நம்ம பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஆமாம், நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம சொன்னால் எல்லாத்தையும் அவங்களும் கேட்பாங்க தான், நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதுக்கப்புறம் அவளுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வருமா என்ன? ஓ ஆமாம், வராதுல்ல. ஷோ, உன்கிட்ட போய் ஐடியா கேட்டேன்ல, என் புத்தியே செருப்பால் அடிக்கணும்டா. இரு, ஒரு நல்ல ஐடியா. என்ன பண்ணுவோம், அவள் வீட்டுக்கிட்ட கொஞ்சம் காரை வந்து முன்னாடி போட்டுட்டு கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோம்.
போட்டக்கப்புறம் ஸோ ஒவ்வொரு வீட்டில் வந்து தட்டுற மாதிரி நம்ம போய் ஹெல்ப் கேட்குற மாதிரி அவள் வீட்டிலே போயிட்டு தட்டிட்டு அவள் வந்து கதவை திறப்பாள். கதவை திறந்ததுக்கப்புறம் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாத மாதிரியே ஒரு ஆக்டிங்காக ஒரு ஷாக்கிங்காக வந்து கேட்போம். அவளும் ஆமாம் சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு கேட்பா. கார் இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகிடுச்சு, டிரைவர் இந்த மாதிரி மெக்கானிக்கை கூப்பிட போயிருக்கான்னு டிரைவரை பற்றி அடிச்சுட்டு ஸோ அதனால கொஞ்சம் நேரம் வந்து உங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கட்டா, ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது லேப்டாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து எப்படியும் சரி சார் வந்து உள்ளே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். நம்ம 2 பேரும் உள்ளே போய் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுற கேப்பில் லேப்டாப்பை திறந்து வேலை பார்க்குற மாதிரி லேப்டாப்பை சும்மா திறந்து வச்சுப்போம். அவள் எப்படி காஃபியாக டீ வந்து போட்டு கொடுப்பா. அப்படியே நம்ம கொஞ்சம் டாக்கை போட்டு என் வீட்டில் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க வேறு யாரும் இல்லையா அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே அவளை ஃபுல் டீட்டெயில்ஸே கவர் பண்ணிடலாம். எப்படி ஐடியா? பா என்னாமா ஐடியா போடுற? ஆமாம் வேறு யார் ஜங்குக்கில், ஸோ ஐடியாவில் கில்லி மாதிரி பண்ணுவேன். சரிங்க சார் போமா? போகலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேருமே வந்து இறங்கி வெளில வர்றாங்க. ஸோ டிரைவரை வந்து துரத்தி விட்டாங்க. கொஞ்ச நேரம் அங்கிட்டு போய் வந்து உட்காந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்து துரத்தி விட்டாங்க, ஏதாச்சும் சாப்பிட்டுட்டாரு அப்படின்னு. அப்போல வந்து கொஞ்சம் 2 பேரும் வந்து லைட்டாக சீரியஸாக கொஞ்சம் வந்து ஃபேஸை டயர்டாக வச்சுட்டு உங்கள் வீட்டு காலிங் பெல் வந்து அடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்போ தான் உள்ளே வந்து போயிருந்துருப்பீங்க. யார் அது, அதுவும் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா உங்களுக்கு லைட்டாக வந்து ஷாக் ஆகுது. பிகாஸ் அவர் வந்து நிற்கிறாரு. நீங்கள் அப்போல சார் நீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஜங்குக் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி நீங்களா, உங்கள் வீடா அது? ஆமாம் சார் நான் இங்கே தான் ரெண்ட்டுக்கு இருக்கேன். நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது வந்து ஒய்யன், இவன் வந்து என் ஃப்ரெண்டு. ஸோ மீட்டிங் முடிஞ்சிட்டு நாங்கள் 2 பேரும் எங்கள் ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கையில இந்த சைட் போனோம். ஸோ ஏன்னா மெயின் ரோட்டு சரியான டிராஃபிக்காக இருந்துச்சுன்னு டிரைவர் இந்த சைடு கூட்டிகிட்டு வந்தான். பார்த்தா ஸ்ட்ரீட் கார்னர்லேயே வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சு. மெக்கானிக்கை கூப்பிட்றதுக்கு டிரைவர் போயிருக்கான். பட் எங்களுக்கு கொஞ்சம் லேப்டாப்பில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஸோ அதான் யார்கிட்டையாச்சும் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நாங்கள் ஒரு ½ hour இங்கே உங்கள் வீட்டில் இருக்கலாமா? ஷுர் சார். சரி வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே உள்ளே கூப்பிட்றீங்க. ஸோ ஜங்குக்கு மனசு உள்ளே குழுன்ட்டுன்னு இருக்குது. அப்போல வந்து ஜிமின் ஜங்கு காதுகிட்ட என்ன மச்சான் இவ இப்படி இன்னசென்ட்டாக இருக்கா, அது எப்படி என் ஸ்ட்ரீட் அதாவது என் வீட்டுக்கு எய்த்தாப்புலேயே கொஞ்சம் தூரத்துலேயே உங்களுக்கு எப்படி கார் ஸ்டாப் ஆகும்னு கேள்வி கேட்காமலே உள்ளே கூப்பிட்டுட்டா அப்படின்ட்டு வந்து கேட்கல. ஜங்குக்கு அவரை பார்த்து முறைக்கிறாரு. காரியம் கரெக்டாக நடக்கும்போது நீ வாயை வச்சு கெடுத்துருவ போலேடா. அவள் காதில் விளங்கிட்ட என்ன நினப்பா, கொஞ்ச நேரம் வாயை கொஞ்சம் மூடிட்டு இரு ஜிமின் அப்படின்ட்டு வந்து ஸோ ஒரு மாதிரி பல்ல கடிக்கிறாரு. அதோட நம்ம ஜிமின் வந்து சைலண்ட் ஆயிடுறாரு. 2 பேருமே தண்டத்துக்குன்னு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சோஃபாவில் வந்து உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்து டீ வந்து போட்டுட்டு வந்து ஸோ ஜிமின் கையிலையும் ஜேகே கையிலையுமே வந்து கொடுக்குறீங்க. அவங்களுமே வந்து ஸோ வாங்கிக்கிட்டு குடிச்சிட்ருக்காங்க. அப்போல நீங்கள் ஆமாம் உங்கள் டிரைவர் எங்கே போனவர் இன்னும் வரலையா? அதுவா இந்த போயிருக்கான், ஸோ வரட்டும். ஏன் உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனல் வேலை ஏதாச்சும் இருக்கா? ஐயோ அப்படிலாம் இல்லை, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் இங்கே இருந்துட்டு போங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சார். எதுக்கு சார் மோன்னு சும்மா ஜங்குக்னே கூப்பிடுங்க. உங்களுக்கும் எனக்கும் அவ்வளோ பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அதுக்குன்னு இல்லை, ஒரு மரியாதை அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டாம்மா. நீ ஜங்குக்கு வாடா போடான்ட்டு காரி துப்பி அசிங்கமாக கேட்டாலும் அவன் பல்ல தான் காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சடனாக வந்து சொல்லிடுறாரு. நீங்கள் வந்து கன்ஃபியூஸ்டாக ஒரு மாதிரி வந்து பார்க்குறீங்க. ஜங்குக் ஜிமினை பார்த்து வந்து முறைக்கிறாரு. அதான் என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு வேறு எங்கேயும் இல்லை, என் பக்கத்துலேயே இருக்கேன்னு நான் சொன்னேன்ல, கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டேன். சாரி மச்சான், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். வாயை கொஞ்சம் மூடிட்டு இருடா ப்ளீஸ்டா, என் வாழ்க்கடா இது. சரி யூ கண்டினியூ
அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அப்போல ஜங்கு அவன் அப்படி தான் ஒரு லூஸு. ஸோ அவனெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஆமாம், நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா வீட்டில்? உங்கள் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா வீட்டில்? இல்லையா? அது அது வந்து ஜங்குக், நான் ஒரு அனாதை. அப்பா அம்மா சின்ன வயசுலேயே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அனாதை ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் படித்ததுக்கப்புறம் நானே வேலை தேடிட்டு அங்கேருந்து வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லையில் ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஓ, ஐம் சாரி ஓயன்ஸ், உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும்? இல்லை ஜங்குக், அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு டவுட்டாக தானே கேட்டீங்க எங்கன்ட்டுன்னு. அதெல்லாம் நான் ஒன்றும் நினச்சிக்கல. ஓகே ஓயன் அப்படின்ட்டுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போல நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ சின்ன வயசுலேயே இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆனீங்க? அண்ட் அப்பா ஏதாச்சும்? உங்களை மாதிரி தான் ஓயன் நானும். எனக்கும் அப்பா அம்மா கிடையாது, பாட்டி தான் வளர்த்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நானாக முன்னேறினது, சம்பாரிச்சது தான் அந்த சொத்து, பேர், புகழ் எல்லாமே. ஓ, அப்போது கிட்டத்தட்ட நீங்களும் நானும் ஒரே மாதிரி தான். ஆமாம் ஓயன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்போல சரி, எனக்கு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குது, நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன், நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள் அண்ட் சொல்லாமல் போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன். ஓகே ஓயன், நீங்கள் தாராளமாக போங்க, நான் சொல்லாமலாம் அப்போல்லாம் எந்திரிச்சிலாம் கிளம்பிலாம் போக மாட்டோம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் ரூமுக்கு வந்து போயிடுறீங்க. அப்போல ஜிமின் பற்றியா அந்த பொண்ணுக்கு எவ்வளோ தைரியம் பற்றியா, எவ்வளோ நம்பிக்கை பற்றியா நம்ம மேலே. அவள் பாட்டு வீட்டில் உட்கார வச்சுட்டு அவள் பாட்டு குளிக்க போயிட்டா. நல்ல பொண்ணு தான்டா, பாவம் அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. ஆமாடா, அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கா பற்றியா. ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக பேசவே ஒரு மாதிரி பயப்படுவாடா. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கைண்டான ஒரு பொண்ணு தான் எனக்கு தேவை. ஓ அப்படிங்களோ? என்னமோ நீங்கள் வந்து ரொம்ப வந்து சாஃப்டான கேரக்டர் மாதிரி நீங்கள் சாஃப்டான லைஃப் பார்ட்னரை எதிர்பார்க்குறீங்களே, இதில் என்ன விதத்தில் ஜங்குக்கா நியாயமாக இருக்குது? என்ன எனக்கு என்னடா, நான் சாஃப்டாலாம் இருக்க மாட்டேனா, கைண்டெல்லாம் பேச மாட்டேனா? இப்போ ஏதோ ஒரு லவ் மூடில் பேசுகிற, இருந்தாப்புலே எரிஞ்சு விடுவேன், கத்துவேன், கோவம் அவ்வளோ வரும். பாவம் அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னாலும் அழுதுருவா போல இருக்குது. அந்த மாதிரி இருக்கா. நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் நீ இப்படி நெகட்டிவாக பேசுகிறது விடவே மாட்டியா ஜிமின்? எப்போ பாரு என்ன சொன்னாலும் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்க. நடக்கிறதுக்கு முன்னாடியே நெகட்டிவாக பேசி என்னோடய ஹாப்பினஸ்ஸை கெடுத்துடுறது. இல்லைடா, பாசிட்டிவாக யோசிக்கணும் தான், அதுக்காக பாசிட்டிவாகவே யோசிச்சுட்டு போகக்கூடாது, நெகட்டிவும் யோசிக்கணும்ல. நான் அதை நானே யோசிச்சுக்கிறேன், வாயை திறக்காது, தெரியாமல் கேட்டேன்டா அவன்கிட்ட. ஐயோ கடவுளே, உனக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு வந்துட்டேன், நானே வந்து மெயின்டைன் பண்ணியிருந்துருக்கணும். அதாங்க பார்த்தீங்களா, லவ் வர மாறிட்டீங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் கண்டுக்கிறாங்க, லவ் வந்துட்டா. லவ் வரும்போது அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண, உசார் பண்ண, எல்லாத்துக்கும் எங்ககிட்ட வந்து ஐடியா கேட்பீங்க. அதுக்கப்புறம் சீச்சி போப்போ அப்படின்னு கழட்டி விட்டுருவீங்க. இதுக்கு தான் லவ் பண்ணுறவங்க கூட இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறது. ஐயோ சாமி, ஆரம்பிச்சிட்டியாடா, என்ன பண்ணுறது, என் ஃப்ரெண்டாகி தொலைஞ்சிட்டியே, என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ ஜங்குக்கு வந்து அட்டன் பண்ணி வந்து பேசிகிட்டே நடந்துகிட்டே வந்து வீட்டுக்குள்ளே நடந்துகிட்டே வந்து பேசிகிட்ருக்காரு. ஸோ அப்போல்லாம் உங்கள் ரூம் டோர் எல்லாமே வந்து ஓப்பனில் தான் வந்து இருக்குது. ஸோ அவர் அப்படியே பேசிக்கிட்டே வந்து ரூம் டோருக்குள்ளெலாம் வராரு. ஸோ நிறைய ஃபோட்டோஸ், உங்கள் சின்ன வயசு ஃபோட்டோ, இந்த மாதிரி ஆர்பனில் எடுத்தது இதெல்லாம் வந்து ஸோ அங்கே உள்ள சிஸ்டர்ஸ்லாம் வந்து சேவ் பண்ணி வந்து வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து
ஃப்ரே போட்டு அழகாக வந்து வீட்டில் வந்து மாட்டியிருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மாவோட பழைய ஃபோட்டோ வந்து உங்ககிட்ட வந்து இருந்திருக்கும். அதையுமே நல்ல பெரிய ஃப்ரேமாக போட்டு வந்து மாட்டியிருக்கீங்க. அது அவர் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே வந்து வர்றாரு. அப்பயில நீங்கள் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வெளியில் வர்றீங்க. அப்பயில ஜங்குக் வந்து திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. ஐயோ சாரி ஓயன், ஸோ ரூம் மாதிரி இருக்கும், நான் சும்மா கெஸ்ட் ரூம் சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன் கால் பேசிட்டே. ஐம் சாரி ஓயன். இட்ஸ் ஓகே ஜங்குக், இதில் என்ன இருக்குது? இல்லை உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் வந்துட்டேன்ல. ஐயோ நான் அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக் கிட்டே வந்து போகிறீங்க. ஸோ அப்போல அவர் வந்து இந்த ஃபோட்டோஸில் இருக்கிறதுலாம் நீங்கள் தானா? ஆமாம் ஜங்குக் நான் தான். ஐயோ ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லல நீங்கள் லைட்டாக வந்து ப்ளஷ் பண்ணுறீங்க. ஐயோ இப்போ கூட க்யூட்டாக தான் இருக்கீங்க. என்ன ஃப்ளர்ட் பண்ணுறீங்களா? அப்போல்லாம் இல்லை, நான் கேஷுவலாக தான் சொன்னேன். ஓகே ஓகே அப்படின்ட்டுன்னு வந்து நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கையிலே வந்து ஜிமின் பின்னாலேருந்து கள்ளத்தனமாக 2 பேரையும் வந்து ஃபோட்டோ எடுத்துடுறாரு. ஸோ அதனால வந்து வெளிச்சத்தில் ஷேடோவோ வந்து தெரியும்ல, ஸோ 2 பேர் இருக்குது ஷேடோவோ, ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பிக்காக வந்து விழுகுது. ஸோ அவர் எடுத்து வச்சுட்டு ஸோ ஜங்குக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுறாரு. அவர் என்னடா மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா வந்து 2 பேரோட ஃபோட்டோ. ஸோ அவர் சடனாக திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஜிம்மின் அங்கே வந்து இல்லை. அப்பயில வந்து நீங்கள் கேட்குறீங்க, என்னாச்சு ஜங்குக், என்னது? அதுவா, ஒன்றும் இல்லை, சரி நாங்கள் கிளம்புறோம், டிரைவர் ஃபோன் பண்ணார், ஸோ வேலை பார்த்துட்டாரான் கார் வந்து இந்த 2 வீட்டு தள்ளி தான் நிற்கிது, ஸோ நாங்கள் கிளம்புறோம். என்ன உடனே கிளம்புறீங்க? கொஞ்ச நேரம். கண்டிப்பாக நாங்கள் இன்னொரு நாள் வர்றோம், அவனுக்கும் ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னான், ஸோ அந்த வேலையாவது போய் முடிக்கிறோம். சரி ஜங்குக் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு நான் வந்து சொல்லிவிட்டு ஸோ 2 பேரையுமே வந்து வழி அமுச்சு வந்து வைக்கிறீங்க. ஸோ 2 பேருமே வந்து கிளம்பி வந்து போயிட்டாங்க. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் வந்து பாஸ் ஆகுது. ஜங்குக்கு வந்து வேலை வந்து ரொம்பவே டைட்டானனால அவர் வந்து உங்களையும் பார்க்க முடியல. ஸோ நீங்களுமே ஒர்க் ப்ரெஷரில் வந்து இப்படி வந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ 1 ஃபைன் டே வந்து நீங்கள் வேலையை முடிச்சுட்டு ஸோ ஒரு மிட் நைட் ஆகிடுது. மிட் நைட் மீன்ஸ் ரொம்ப நைட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு 11 o'clock கிட்ட ஆகிடுது. ஸோ ஆஃபீஸ் ஒர்க்கே ரொம்பவே வந்து இழுத்து அடிச்சிட்டாங்க. அதனால வந்து நீங்கள் ரொம்ப லேட் நைட்டில் வந்து கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்து போகிறீங்க. ஸோ பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கிறீங்க, உங்களுக்கு பஸ்ஸுமே வந்து கிடைக்கல. ஸோ பஸ் அந்த டயத்துக்கு எதுவும் இல்லை. அதனால சரி இதுக்கு மேலே நிற்க முடியாது, நடந்து வந்து போகலாம், ஸோ இடையில வந்து ஆட்டோ பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேபுமே செக் பண்ணுறீங்க, எதுவுமே அவைலபிள் இல்லைன்னு வருது. இது என்னடா நமக்கு வந்து சோதனை, எதுவுமே கிடைக்க மாட்டுது, இன்னைக்கு நாளே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஸ்ட்ரீட் கார்னரில் வந்து நடந்து வந்து போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது, ஏன்னா பக்கத்தில் தெருவில் யாருமே வந்து இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாங்ஸ் வந்து கேட்டுகிட்டே ஏர்போர்ட்ஸ் போட்டுட்டு ஸோ அந்த துணையோடே வந்து போகிறீங்க. ஸோ ஒரு இடத்துல ரொம்ப வந்து இருட்டாக இருக்குது. ஸோ அப்பையில் வந்து ஒரு 10 பேர்கிட்ட வந்து பிளாக் ட்ரெஸ் போட்டு ஸோ உங்களை ரவுண்டப் வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதே வந்து தெரியல. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் யாருமே வந்து இல்லை. அப்போல ஒரு பர்சன் வந்து முன்னாடி வர்றா. ஸோ நீங்கள் பின்னாடியே போயிட்டு இன்னொரு பர்சன் மேலே வந்து ஹிட் ஆகிட்றீங்க. அப்படியே வந்து அவங்க உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு கர்ச்சீஃபை வச்சு ஸோ அப்படி உங்களை வந்து கடத்திட்டு வந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடந்துச்சு, எங்கிட்டு போகிறோம், எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது எதுவுமே வந்து தெரியலை. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து ரொம்ப டயர்டாக வந்து கண்ணை வந்து திறக்கிறீங்க. பார்த்தா வந்து ஒரு பெரிய ஒரு ரூம். ஸோ அந்த ரூமில் வந்து ஸோ ஒரு 20 பொண்ணுக்கிட்ட வந்து இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து உட்காந்து அழுதுட்ருக்காங்க. ஸோ அதை பார்க்கையில் உங்களுக்கு ஷாக் ஆகுது. எல்லாருமே அழுதுட்ருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு நம்ம எங்கே இருக்கோம், இங்கே ஃபுல்லாக பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்ட்டுன்னு வந்து கேட்குறீங்க. அது வந்து நம்மளை எல்லோரும் யாரோ கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டாங்க, என்னமோ நம்ம எல்லோரும் விற்க போகிறாங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. ஏதோ ஒரு பெரிய குரூப் தான் நம்மளை கிட்னாப் பண்ணியிருக்காங்க. இப்போது இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல, நம்மளோட திங்ஸ் எல்லாமே கிட்னாப் பண்ணிட்டு கொண்டு வந்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ எப்படி போலீஸை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி நர்வஸாக வந்து சொல்கிறா. உங்களுக்கு வந்து இன்ன வரையுமே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஸ்டேஜ்லேயே வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போல அந்த ரூம் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அப்போல நிறைய கார்ட்ஸ்லாம் வந்து உள்ளே வர்றாங்க. அப்போல வந்து ஸோ நம்ம ஜங்குக் வந்து என்ட்ரி ஆகுறாரு. ஸோ நீங்கள் அவரை வந்து பார்க்குறீங்க. அவரை பார்க்க உங்களுக்கு செம்மையாக ஷாக் ஆகுது. அப்படியே வாயடிச்சு போயிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. ஜங்குக் உள்ளே வந்துட்டு ஸோ எல்லா கேர்ள்ஸையுமே வந்து பார்க்குறாரு. ஸோ அப்போல கேஷுவலாக உங்களை பார்க்குறாரு. உங்களை பார்க்கவும் அவருக்கு இன்னுமே வந்து ஷாக் ஆகுது. அவரோட கூலரை கழட்டிட்டு ஒயன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ அப்போல ஜிமின் வந்து என்னது ஒய்யனா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பார்க்குற ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களை பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் தான் வந்து உட்காந்துருக்கீங்க. நீங்கள் அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போது இவர் கேங்ஸ்டரா? அப்போ இவர் பிஸ்னஸ் மேன் இல்லையா? இவர் தானே கிட்னாப் பண்ணியிருக்காரா? அப்போது என்கிட்ட பேசினது இதெல்லாம் என்னை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டதெல்லாம் என்னை கடத்துறதுக்காக தானா? நம்பி நானும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அப்போல வந்து அவர் சொல்கிறாரு, இந்த பொண்ணு இவளை யாரை கிட்னாப் பண்ணிட்டு வந்தது? அது சார் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு கேங் வந்து சொல்லுது. இடியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டுன்னு வந்து ஜங்குக் சொல்கிறாரு. சார் நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். ஸோ 20 பொண்ணு கரெக்டாக இருக்காங்க. நம்ம அனுப்பியே ஆகணும். நான் தான் சொல்கிறேன்ல அவளை விட சொல்லி. ஏகிட்டே நீ பேசுறியா? அது சார் போ எவ்வளோது தூக்கிட்டு வா, அவளுக்கு பதிலாக எவ்வளோ ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. உங்களுமே வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போல வந்து உங்களுக்கு வந்து நெக் ரொம்பவே பெயினாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தொட்டு வந்து பார்க்குறீங்க. பார்த்தா வந்து அவங்க ஸ்டாம்ப்பு மாதிரி வந்து பேக் நெக்கில் வந்து குத்திருக்காங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு பெயின் ஆகுது. நீங்கள் எந்திரிச்சு நிற்க முடியாமல் நிற்கிறீங்க. ஸோ அப்போயே ஜங்குக் வந்து உங்களை பிடிக்கிறாரு. நீங்கள் சடனாக ஒரு கையை வந்து தட்டி விட்டுறீங்க. என்ன மறையும் நல்லவ மாதிரி ஆக்ட் பண்ணுறியா? அது ஒய்யே நான் சொல்கிறது, நான் எதுக்கு நீங்கள் சொல்கிறத கேட்கணும்? நானாக வந்து உங்ககிட்ட பேசினேனா? நீங்கள் ஆமாம் யார் எனக்கு? என்னோடய ஆஃபீஸில் சாரி நான் வேலை பார்க்குற ஆஃபீஸில் நீங்கள் ஒன் ஆஃப் த பார்ட்னர். அதுக்கு நான் ப்ரெசன்டேஷன் கொடுத்தேன். நான் அங்கே ஒரு எம்ப்ளாயி. ஸோ அதில் தான் உங்களை எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் உங்கள் கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னு நீங்களாக எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க. என்னை பற்றி கேட்டீங்க. சரி நமக்கு தெரிஞ்சவர் தானே, நானும் என்னை பற்றி எல்லாமே சொன்னேன். ஆனால் க்ளீனாக பிளான் பண்ணி என்னை கிட்னாப் பண்ணியிருக்கீங்க. அதுவும் நீங்கள் ஒரு கேங்ஸ்டர். அதை கூட என்கிட்ட சொல்லலை. நடிப்பு எல்லாமே போய் இப்போது என்னை ரிலீஸ் பண்ண சொன்னால் நீங்கள் பெரிய நல்லவன் ஆகிடுவீங்களா? எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இன்னுமே எதுவும் மறைக்க முடியாதுன்னு தானே இப்படிலாம் பண்ணுறீங்க. நான் உங்களை எங்கேயோ நினச்சேன், என்னமோ நினச்சேன். ஆனால் இவ்வளோ கீழ்த்தரமான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. இத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஓயன் லிசன் மீ. நான் எதுக்கு உங்களை லிசன் பண்ணணும்? நீங்கள் சொல்கிறத நான் எதுக்கு கேட்கணும்? இப்போது என்ன ரிலீஸ் பண்ணிட்டீங்க, சரி. இத்தனை பொண்ணோட வாழ்க்கை, இத்தனை பொண்ணோட அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. எதையாவது யோசிச்சிங்களா? உங்களுக்கு தேவை காசுக்காக என்ன வேணால் பண்ணுறது. வெக்கமா இல்லை? உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அவளே இப்படி தான் விற்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து என்ன பேசுறதுன்னே வந்து தெரியல. அவர் உங்கள் கையை வந்து தரன்னு பிடிச்சி வந்து வெளியில் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. நீங்கள் அவர் கையை வந்து தட்டி விடுறீங்க. என் கையை தொடுறதுக்கு இல்லை, என்னோட நிழலில் நிற்கிறதுக்கு கூட உங்களுக்கு தகுதி இல்லை. இன்னுமே உங்கள் மூஞ்சிலே நான் முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஸ்டெப் வந்து முன்னாடி எடுத்து வைக்கிறீங்க. அவர் வந்து உங்கள் கையை வந்து டைட்டாக பிடிக்கிறாரு. எங்கடி போறியா? வாடி பொடி கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்படி தாண்டி கூப்பிடுவேன். எங்கே போகிற? நான் எங்கேயோ போகிறேன், என் வீட்டுக்கு போவேன், எங்கேயோ போகிறேன். ஓ அப்போ வந்து உன்னை ரிலீஸ் பண்ண சொன்னதுக்கு உன் வீட்டுக்கு அமுச்சுட்டு தான் நான் ரிலீஸ் பண்ண சொன்னேன்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ பாட்டு வழியில் போவ, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்ப. ஆனால் அவங்கள எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளிச்சுப்பேன். இருந்தாலும் நான் உன்னை போகலை விட மாட்டேன்.
இங்கே பாருங்க ஜாங்கோக், உங்களை பற்றி நான் எதுவுமே வெளியில் சொல்ல மாட்டேன். உங்களை பற்றி பேசினா எனக்கு தான் அசிங்கம். நீ பேச மாட்ட தங்கம். இருந்தாலும் உன்னை விட்டு நான் எப்படி இருக்கிறது? இப்போது உனக்கு என் மேலே இருக்க மரியாதை, ரெஸ்பெக்ட் எல்லாவும் இப்போது உன் கண்ணில் கோபமாக மாறி நிற்குது. இப்போது உன் கண்ணு முன்னாடி வில்லனாக நிற்கிறேன். ஹீரோவாக நின்னா இப்போ வில்லனாக நிற்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீ இப்போ வெளியில் போயிட்டேன்னா எப்படி வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவேன், இல்லை ஊரே காலி பண்ணிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் உன்னை எங்கிட்ட தேடி பிடிக்கிறது? நான் நினச்சா தேடி பிடிச்சிருவேன். இருந்தாலும் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுலாம் நமக்கு செட் ஆகாது. நீ என் கூட தான் இருக்கணும். நான் எதுக்குங்க உங்கள் கூட இருக்கணும்? ஓ, நீ என் கூட இருக்கிறதுக்கு ரீசன் வேணும்ல. ஸோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ என் ஒய்ஃபை என் கூட இரு. நான் எதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்? ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கே. உங்களுக்கு பிடிச்சா நான் உங்களை கல்யாணம் பண்ணணுமா? ஆமாண்டி, கல்யாணம் தான் பண்ணணும். ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் பின்னாடி சுற்றி வந்தேன். இந்த 1 வீக்காக மாமனுக்கு சரியான வேலை ப்ரெஷரு. ஸோ அங்கிட்டு இங்கிட்டு பிச்சுன்னு என்னை சாகடிச்சிட்டாங்க. அதனால தான் உன்னை பார்க்க முடியல. இல்லைன்னா கண்டிப்பாக பார்த்துருப்பேன். பட் நீ வரலன்னா என்னம்மாம்மா, நானே உன் இடத்துக்கு தேடி வரேன்னு நீயா தங்கமாக வந்திருக்கேன். நானா ஒன்றுலாம் வரல, உங்கள் ஆளுங்க ஏதோ ஆனால் நீயா தானே என்னை தேடி வந்த. இங்கே பாருங்க, இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் என் கையை விடுங்க. கையெல்லாம் விட முடியாது. நீ என் கூட தான் இருக்க. வர முடியாது. வரணும். வரலன்னா தூக்கிட்டு போவேன். ஏன் ஜங்குக்கு என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க? டார்ச்சர் பண்ணுறேண்ணா? இப்போ அங்கே இங்கே ஏதாவது தொட்டனா, இல்லை ஏதாச்சும் பண்ணனா? எதுவுமே பண்ணல. என் கூட இருன்னு தான் சொல்கிறேன். வேணா ஒரு 1 month என் கூட இரு. என் கூட இருக்க உனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எரிச்சலாக இருக்குன்னு நீ ஃபீல் பண்ணினா 1 monthக்கு அப்புறம் நீ தாராளமாக கிளம்பிக்கோ. அதுக்கப்புறம் உன்னை நான் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன், எதுவுமே பேச மாட்டேன், உன்னை இப்போ பார்க்க மாட்டேன். நான் எங்கே இருக்கேன் ஏது பண்ணுறேன்னு கூட உனக்கு தெரியாது. ஓகேவா? இந்த மாதிரி டீலிங்ஸில் நான் எதுக்கு உங்கள் கூட டீல் பேசணும்? இது என்னோட லைஃப், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன். உங்கள் கூட தான் நான் இருக்கணும் அப்படின்ட்டுன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. அதுவும் இல்லாமல் 1 month டைம் தரத்துக்கு நீங்கள் யார்? அதான் சொல்கிறேன்ல பேபி, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சா நான் 1 மாதம் உங்கள் கூட இருக்கணுமா? 1 மாதம் என்ன, வருஷம் கணக்கில் கூட இருக்கணும். ஆனால் உனக்கு தான் என்னை பிடிக்கலையே. ஸோ உனக்கு பிடிச்சிருக்கு, அதை வெளியில் வர வைக்க தான் இந்த 1 month. ஓ, பெட் கட்டுறீங்களா? அஃப்கோர்ஸ் பெட் கட்டுறேன். கண்டிப்பாக சொல்கிறேன், உனக்கு உள் மனசில் என் மேலே ஆசை இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் நீ இப்படி கோவமாக பேசிகிட்ருக்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 1 monthல் நீயே ஐ லவ் யூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்ல வைப்பேன். ஹோ, இந்த ஒய்யனுக்கே சவால்னு வந்ததுக்கப்புறம் பின்வாங்கினா பயந்துட்டு போகிறேன்னு நினச்சிப்பீங்க எச்சத்தனமாக. பார்க்கலாம். ஒன்லி 1 month. 1 monthக்கு அப்புறமும் எனக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் வரலனா எப்படியும் வராது. அதுக்கப்புறம் என் சைடு கூட நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாது. ஓகே பேபி, டீல் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே ஜங்குக்கோட கிளம்பி ஜங்குக்கோட பேலஸ்க்கு போகிறீங்க. ஸோ வீட்டுக்குள்ளே போகிறீங்க. வீடு நல்லா பெருசாக இருக்குது. ஸோ அப்போல நீங்கள் மட்டும்தான் அந்த வீட்டில் தனியாக இருக்கீங்களா? யார் சொன்னா நான் தனியாக இருக்கேன்னு? நான் அன்றைக்கி தான் சொன்னேன்ல எனக்கு கிராண்ட்மா இருக்காங்கன்னு. ஓ ஆமாம் சொன்னீங்க. அப்போது கிராண்ட்மாவும் நீங்களும் மட்டும்தான் இருக்கீங்களா? ஆமாம், ஜிமின் அப்பப்போ வருவான், ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அப்புறம் அது அப்படியே பழகிடுச்சு. ஓ அப்படியா? ஆமாம், அவங்க ரூமில் தான் இருப்பாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ஜங்குக்கோட கிராண்ட்மா பெட்டில் படுத்திருக்காங்க. ஸோ அப்போல கிராண்ட்மா அப்படின்ட்டு நான் கூப்பிட்றாரு. ஸோ அப்போலாம் அவங்க எந்திரிக்கிறாங்க. ஸோ இவ தான் நான் கட்டிக்க போகிற பொண்ணு ஒயன் அப்படின்ட்டு ஜங்குக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்கிறத கேட்டு நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. இதுக்குங்க கட்டிக்க போகிற பொண்ணுன்னு சொல்கிறீங்க? ஆமாம் அதான உண்மை. நான் தான் உங்களுக்கு ஓகே சொல்லவே இல்லையே. 1 month டைம் கொடுத்துருக்கீங்களா?
எப்படி 1 மந்த்துக்கு அப்புறம் ஐ லவ் யூ ஜங்குக்கான்னு சொல்ல தான் போகிறேன். ஸோ அதான் கான்ஃபிடென்ட் இருக்கலாங்க, ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது. ஏய் 1-2 விஷயத்தில் ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்தாலும் தப்பு இல்லை. நீங்கள் இப்படியே சொல்லிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராண்ட்மாவை பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஸோ அப்போல்லாம் அவங்க வந்து உங்களை நல்லா பார்க்குறாங்க. ஸோ அவர் கொஞ்சம் பக்கத்தில் போ, அவங்களுக்கு பார்வை கொஞ்சம் கம்மி. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் கிராண்ட்மாக்கு முன்னாடி வந்து உட்காடுறீங்க. ஸோ அப்போல நீ தானாமா அந்த ஒயன் அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. அவன் உன் பேச்சை தான் பாடிட்டே இருப்பான், எப்போ பாரு சொல்லுவான் நல்ல பொண்ணுமா, பார்க்க அவ்வளோ அமைதியான பொண்ணு அப்படி இப்படின்னு. எந்த பொண்ணையும் அவன் இந்த அளவுக்கு வர்ணித்து பேசினதில்லை, உன்னை பற்றி அவ்வளோ பேசியிருக்கான் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அவனை நல்லா பார்த்துக்கோமா, புத்திமதியே சொல்லு, நான் சொல்கிறத கேட்கவே மாட்றான். அப்படியாம்மா? ஆமாம், அவர் அப்படியே என் பேச்சு கேட்பார்ல. கண்டிப்பாக கேட்பான், நீ ஒரு வார்த்தை சொல்லு, கண்டிப்பாக கேட்பான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சவங்க பேச்சை கண்டிப்பாக கேட்பான், என் பேச்சையும் கேட்பான் தான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கேட்க மாட்டேறான். நானும் சொல்லி பார்த்துட்டேன், நீ அதை பற்றி சொல்லிப்பாரு. பாட்டிமா என்ன பேசிகிட்ருக்கீங்க? அதை பற்றிலாம் இவகிட்ட எதுக்கு சொல்லிகிட்ருக்கீங்க? ஏன்டா சொல்லக்கூடாதா? நீ கட்டிக்க போகிற பொண்ணு தானே? கட்டிக்க போகிற பொண்ணு தான், அப்புறம் என்ன? சரி நீ போய் வேலையை பாரு, நான் பார்த்துக்கிறேன் இவளை. என்னமோ பண்ணுங்க 2 பேரும், நல்லா இருந்தால் சரி தான். ஸோ எதாக இருந்தாலும் கால் பண்ண வையன், ஓகேவா? சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்குமே வந்து கிளம்பிட்டுறாரு. ஸோ அப்போல்லாம் உங்கள் கிராண்ட்மா வந்து நிறையா சொல்கிறாங்க அவங்க பொண்ணு, அவங்க மருமகனை பற்றி. ஸோ அம்மாவோட அம்மா தான் வந்து அவங்க. ஸோ எல்லாரை பற்றியுமே வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்போல ஆமாம்மா நீங்கள் சொன்னீங்கள்ல ஜங்குக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் கேட்க மாட்றான் அப்படின்னு, அது என்ன விஷயம்? அதுவா, இப்போது ஏதோ மாஃபியா கேங்ஸ்டர்னு சொல்லிகிட்டு இருக்கானே, அந்த விஷயத்த தான். அவன் என்கிட்ட வரையில அவனுக்கு வயசு 10. எவ்வளவோ சொன்னேன் கேட்கல. ஒரு பெரிய ஒரு கூட்டணியில் என்னமோ ஒன்று சொன்னான், அங்கே போகிறேன் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான். நானும் வேலைக்கு போனேன். ஆனால் அவன் வேலைக்கு போனது எங்கேன்னு தெரியுமா? இந்த ரவுடி பசங்களோட. அங்கே போய் அதுலேயே ஊறி காலேஜையும் கரஸில் போட்டு காலேஜையும் முடிச்சிட்டான். அந்த பெரிய மாஃபியா ஒன்று இருந்தார், அவர் தான் இவனுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணார். அவருக்கு இவன் ரொம்ப விசுவாசமாக இருந்தான். அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி அந்த இதில் உள்ளது கற்றுக்கிட்டு இவனும் 20-22 வயசில் மாஃபியாவாக ஆயிட்டான். இப்போது 10 வருஷமாக அதில் தான் இருக்கான். நான் சொல்கிறேன், அவனு கேட்குற மாதிரி இல்லை. அவன் தலையெடுத்து இந்த மாஃபியாவில் இந்த மாதிரி போய் 15-20 வருஷம் ஆக்க போகுது. பார்த்துக்கோ, சொல்லு பேச்சே எங்கம்மா கேட்குறான். நானும் எவ்வளோ சொல்லிட்டேன், வேணாண்டா இது போதும்டா இருக்க வரைக்கும், உனக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, இதெல்லாம் விட்டுரு அப்படின்னா கேட்க மாட்டான். கேட்டால் சோறு போட்டது அது எப்படி நான் விட முடியும்? எனக்கு அவர் அந்த பதவியை கொடுத்துட்டு போயிருக்காரு, அவரிடத்துல இருந்து நான் பார்த்துக்கிறேன், என்னாலலாம் அதை விட முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டாமா. அவனை நினச்சி கவலைப்பட்டே எனக்கு முடியாமல் போயிடுச்சு. நான் இப்போ படுத்த படுக்கையில் இருக்கேன். என்னைய பார்த்துக்க 2 பேர் இருக்காங்க. வருவான், என்னை பார்த்துப்பான், கொஞ்ச நேரம் பேசுவான், அதுக்கப்புறம் வேலைன்னு கிளம்பி போயிடுவான். நீயாவது அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லு. கண்டிப்பாக கல்யாணம்னு ஆனால் புள்ளன்னு ஒன்று பிறக்கும், அப்பையிலையாவது அவன் திருந்திடுவான்ல. சொன்னா எங்கே கேட்குறான்? பாவமா, சின்ன பையன், பச்சை குழந்த. அவனை இப்படி மாற்றியாச்சு, என்ன செய்கிறது? அவங்க அப்பா அம்மா சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. வளர்கிற வயசில் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துல வந்து இருக்கான். அந்த கஷ்டப்பட்டதை நினச்சனாலேயே அவன் அந்த தொழிலை விட மாட்டான். ஆனால் அது என்ன சேஃபாக என்ன சொல்லு? எப்போ எவன் என்ன பண்ணுவானே தெரியாத ஒரு இது. பிஸ்னஸை மட்டும் பார்த்துக்கடா, அதை வெற்றிடா அப்படின்னு கேட்க மாட்டான்.
நீ சொன்னா கண்டிப்பாக கேட்பா, நீ அது கொஞ்சம் எடுத்து சொல்லுமா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்களுமே வந்து யோசிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் அவங்க கூட வந்து பேசிட்டு நீங்கள் ஹாலுக்கு வந்து வர்றீங்க. ஸோ வீட்டை நல்லா வந்து சுற்றி பார்க்குறீங்க. ஸோ அப்போல ஜங்குக்கோட ரூமில் வந்து ஸோ உள்ளே வந்து போகிறீங்க. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் நிறைய அவருமே வந்து மாட்டியிருக்காரு. ஸோ அவர் வாங்கின வந்து ப்ரைஸ் அவார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா வந்து இருக்குது. பிஸ்னஸ் ரிலேட்டிவ்ஸாக அண்ட் ஸ்போர்ட்ஸில் காலேஜில் வாங்கினது, ஸ்கூலில் வாங்கினது அந்த மாதிரி சொல்லிட்டு நிறையாவே வந்து மாட்டி வந்து வச்சுருக்காரு. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து ஸோ உள்ளே வந்து போகிறீங்க. வீடு வந்து நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ரூம் மெயின் வந்து நீட்டாக இருக்குது. அப்போ ஜங்குக் வந்து ஸோ உள்ளே வர்றாரு. நீங்கள் திரும்பி வந்து பார்க்குறீங்க. கரெக்டாக வந்துட்டியாடி ரூமுக்கு? ஸோ நான் அதை தான் நினச்சேன் அவன் எங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரி வா, உனக்கு போய் ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ட்ரெஸ்ஸா? ஆமாம், இங்கே இருக்க வரைக்கும் என்ன போடுவேன்? அது நான் வீட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்துடுறேன். வீட்டில் இருக்கிறதெல்லாம் வேண்டாம், அது அங்கேயே இருக்கட்டும், நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். 1 மந்த் வரையே வீட்டை சும்மா போட சொல்கிறீங்களா? ஓ, நீ அப்படி சொல்கிறியா? பேசாமல் வீட்டை காலி பண்ணிவிட்டு ஸோ ஓனர்கிட்ட சாவி கொடுத்துடலாம், ஓகேவா? ஆஹா, அதெல்லாம் சரி வராது. என்ன அதெல்லாம் சரி வராது? எப்படி இங்கே தானே இருக்க போகிற, அப்புறம் என்ன? ஷோ, நீங்கள் அதே சொல்லிகிட்டே இருக்கீங்களா? இங்கே பாருடி, நீ இங்கே தான் இருப்ப, எனக்கு அது ஃபுல் நம்பிக்கை இருக்குது. அப்படியே நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனாலும் அப்போயெல்லாம் உனக்கு எப்படி இருந்துச்சோ வீடு அதே மாதிரி கம்ஃபர்டபுளாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு தான் இருப்பேன், ஓகேவா? ஓகே ஓகே அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. ஸோ உங்கள் வீட்டில் போயிட்டு ஸோ எல்லா ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. ஸோ நீங்கள் பெருசாக திங்ஸ்லாம் வந்து வாங்கலை. பிகாஸ் அந்த வீட்டோடையே வந்து நிறையா திங்ஸ் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஓனர் அவங்கள்ட்ட வந்து சாவி கொடுத்துட்டு நீங்கள் மொத்தமாக ஜங்குக்கோட வீட்டுக்கே வந்து ஷிஃப்ட் ஆகிடுறீங்க. ஸோ அன்றைக்கி டே வந்து இப்படியே போகுது. ஸோ நைட்டு வந்து ஆகுது. நீங்கள் வந்து சாப்பிட்டுலாம் வந்து முடிச்சுட்டு ஸோ ரூமில் வந்து உட்காந்துருக்கீங்க. அப்புறம் ஜங்குக்கு வந்து உள்ளே வர்றாரு. நீங்கள் ஆமாம், நான் இதுக்கு உங்கள் ரூம்லேயே ஸ்டே பண்ணணும்? ஏன் ஸ்டே பண்ணால் என்ன? இல்லை, எப்படி ஒரே பெட்டில் 2 பேரும்? அதெல்லாம் படுக்கலாம், கம்ஃபர்டபுளாக என்ன இருக்கோ அங்கேயே படுக்கலாம். உனக்கு கண்ட்ரோல் இருந்தால் ஓகே, எனக்கு நானும் கண்ட்ரோலாக இருப்பேன்ப்பா. உன்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியாதுன்னு நினச்சேன்னா சொல்லு, நான் பக்கத்து ரூமை அரேஞ்ச் பண்ணி தர்றேன். நான் ஒரு பதில் சொன்னால் ஒரு ஆன்சர் கேட்டால் நீங்கள் 100 ஆன்சர் சொல்லுவீங்க போல். ஒன்று எப்படி தூங்குறதுனா கேட்டேன், அதுக்கு நீங்களாம் பேசிகிட்டே போகிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் கண்ட்ரோலாக இருப்பேன். ஸோ உங்களை நினச்சா தான் எனக்கு பயமாக இருக்குது. அதெல்லாம் இல்லை, நான்லாம் கரெக்டாக படுப்பேன். இங்கே பாரு, இதுதான் என் கார்னர், அதான் உன் கார்னர். ஸோ நடுவில் பில்லை வச்சுப்போம். இதை மீறி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ ஆப்போசிட்டாக திரும்பி வந்து படுக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு புது இடம் அப்படிங்கிறதுனால தூக்கமே வரமாட்டேங்குது. ஸோ புரண்டு வந்து படுக்கிறீங்க, தூக்கமே வந்து வரல. ஸோ நீங்கள் அப்போயே ஜங்குக் சைடு வந்து திரும்பி படுக்கிறீங்க. அவர் ஆல்ரெடி உங்கள் சைடு திரும்பி வந்து இருக்கார். ஸோ அவர் அப்படியே அழகாக க்யூட்டாக வந்து தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட க்ளோஸாக வந்து போகிறீங்க. அப்படியே வந்து உங்களே மறந்து ஸோ அவரோட ஸோ கண்ணு எல்லாத்தையும் வந்து தொட்டு பார்க்குறீங்க. ஸோ அவரோட லிப்ஸ் வந்து நல்லா குட்டியாக அழகாக வந்து இருக்குது. ஸோ அப்போயே சடனாக வந்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அவரை பார்க்குறீங்க. சரி, கனவுல ஸ்மைல் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டீப்பாக வந்து பார்க்குறீங்க. அப்படியே பேய் மாதிரி வந்து கண்ணை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி இருக்கீங்க. என்னடி வருங்கால புருஷனை வர்ணிக்கிறியோ? அது அது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு தூக்கம் வரல அதான். ஓ, தூக்கம் வரலன்னா என் ஃபேஸெல்லாம் டச் பண்ணி பார்க்கணும், சிரிக்கணும், அப்படி க்யூட்டாக ரசிக்கணும்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்களாம் ஒன்று பேசாதீங்க. சரி மேடம், ஏன் தூக்கம் வரல? புது இடம் இல்லை, ஸோ அதான் தூக்கம் வரல. நான் வேணும்னா தாலாட்டு பாடி தூங்க வைக்கவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்.
தூக்கம் வரலன்னு சொல்கிறல்ல, ஸோ வா என் வீட்டுக்கு வந்திருக்க, ஸோ நீ நிம்மதியாக தூங்கணும், அப்போ தான் எனக்கும் நிம்மதியாக தூக்கம் வரும், வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலகாணியெல்லாம் வந்து ஸோ அந்த சைடு ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஸோ நடுவில் வந்து படுத்துக்கிறாரு. நீங்கள் அவர் கன்ஃபியூஸ்டாக வந்து பார்க்குறீங்க. சடனாக உங்கள் கையை பிடிச்சி வந்து இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவர் மேலே வந்து விழுந்துடுறீங்க. என்னங்க பண்ணுறீங்க? நீ தானே சொன்ன தூக்கம் வரலன்னு, உனக்கு தூங்க வச்சு தான் நான் தூங்குவேன், அதுக்கு ஏங்க என்னை பிடிச்சி வந்து இழுக்கிறீங்க? என் நெஞ்சில் படுத்துக்கோ, அப்படியே நான் உன் தலையை கோதி விடுவேனா, ஸோ நீ அப்படியே நீ கட்டி பிடிச்சிட்டு தூங்குவியா, அப்புறம் உனக்கு நல்ல தூக்கம் வந்துடுமா, நீ தூங்குறத பார்த்து எனக்கும் நல்லா தூக்கம் வந்துடுமா. இது நல்லா இருக்குது, இதுக்கெலாம் நான் ஒத்துக்க மாட்டேன், ப்ளீஸ் ஓயன் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு, உனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, அப்புறம் டெய்லி தூக்கம் வந்துடும், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா வந்து ஃபோர்ஸாக பிடிச்சி வந்து இழுக்கிறாரு. ஸோ அவரோட க்ரிப்லேருந்து நீங்கள் வெளியில் வரவே இல்லை. ஸோ அப்படியே அவரோட செஸ்ட்லேயே வந்து படுத்துடுறீங்க. அவர் அப்படியே உங்கள் தலையை வந்து கோதி விட்டுறாரு. ஸோ இன்னொரு கை வந்து டைட்டாக வந்து பிடிச்சிருக்காரு. இப்போல்லாம் ஃபோர்ஸ் பண்ணிலாம் பண்ணால் யாருக்கும் தூக்கம் வரும்? அதெல்லாம் தூக்கம் வரும், நீ கண்ணை மூடு. அதெல்லாம் முடியாது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஒரு மாதிரி இருக்குன்னா புரியல. என்ன டபுள் மீனிங் நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்களா? இன்னும் விடுங்க ஜங்குக், அதெல்லாம் முடியாது, நீ இப்போ தூங்குற. ஷோ கடவுளே ராமா, என்னை உசுரை வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அப்படி கண்ணை வந்து மூடுறீங்க. அவர் அப்படியே வந்து உங்கள் தலையை வந்து கோதி விடுறாரு. ஸோ உங்களுக்கு அப்படியே மெல்ல மெல்ல வந்து தூக்கம் வந்து வருது. ஸோ ஒரு அம்மா கிட்ட வந்து படுத்திருக்க மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறீங்க. பிகாஸ் உங்களுக்கு மாம் அண்ட் டேடோட லவ் வந்து இது வரைக்கும் கிடச்சதே இல்லை. ஸோ இப்போது வந்து இந்த டயத்தில் வந்து ஸோ உங்களுக்கு அது கிடச்ச மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே ஒரு ஹக் பண்ணிவிட்டு ஸோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தூங்கிடுறீங்க. ஸோ நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் வந்து ஜங்குக் உங்களை பார்க்குறாரு. ஐயோ தூங்கிட்டா, தூங்கும்போது கூட அழகாக இருக்கா, என்ன பண்ணுறது, என்னால் பார்க்காம ரசிக்காமல் இருக்க முடியல. கண்டிப்பாக 1 மந்த்துக்கு அப்புறம் நீயே வந்து என்கிட்ட லவ் சொல்லுவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. என் லவ் உண்மை, கண்டிப்பாக நம்ம லவ் சக்ஸஸ் ஆகும். நான் கூட ஒரு நல்ல லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி ஸோ சந்தோஷமாக இருக்கணும். உனக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் வயன், என்னை விட்டு மட்டும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து வந்து சொல்லிவிட்டு அவருமே அப்படி தூங்குறாரு. ஸோ இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து எந்திரிக்கிறீங்க. ஸோ கண்ணை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, பார்த்தா ஃபேன் ஓடுறது வந்து தெரியுது. ஸோ அப்போலாம் யோசிக்கிறீங்க, நம்ம அவர் மேலே படுத்தோம், நமக்கு ஃபேன் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மூவ் ஆக பார்க்குறீங்க, பார்த்தா முடியல. ஸோ அவ்வளோ வந்து ஒரு வெயிட்டாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ தான் வந்து பார்க்குறீங்க, நீங்கள் நைட்டு எந்த பொசிஷனில் படுத்துருக்கீங்களோ அதே மாதிரியே ஜங்குக் உங்கள் மேலே இப்போ வந்து டைட்டாக ஹக் பண்ணி வந்து தூங்கிட்டு இருக்காரு. ஸோ உங்களோட செஸ்ட்டில் வந்து அவரோட ஹெட்டை வச்சு ஸோ உங்கள் ஹிப்பை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி வந்து தூங்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து நீங்கள் ஷாக் ஆகுறீங்க, இவர் எப்படி என் மேலே வந்தார்? ஐயோ இப்போ நைட்டில் புரண்டிருக்கோமா? தூக்கம் வராதனால நான் என்னென்ன வேணும்னா பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ இவர் எப்படி எழுப்புறது? ஜங்குக் எந்திரிங்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு வந்து ஷேக் பண்ணுறீங்க. என்னடி காலையே அண்டி எழுப்புற? காலையில் தானே ஜங்குக் எல்லோரும் எந்திரிப்பாங்க, நான் மதியம் தான் எந்திரிப்பேன். ஐயோ நீங்கள் எப்போ வேணால் எந்திரிங்க, பட் ஏன் மேலே இந்த ஃபஸ்ட்டு எந்திரிங்க. இங்கே பாரு, நைட்டு உன்னை எப்படி நான் தட்டி தூங்க வச்சேன் அதே மாதிரி நீ இப்போ என்னை தட்டி தூங்க வைக்கிற. அது எனக்கு தூக்கம் வரல, அதனால நீங்களாக பண்ணீங்க. இப்போ எதுக்குங்க ஏன் மேலே படுத்திருக்கீங்க? அதுவா, நைட்டு ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. சம்பவம் ஆயிடுச்சா? என்னாச்சு? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அப்படியே ஒரு உல்ட்டாவாக அப்படியே நம்ம வந்து பிறண்டுட்டோம், அதில் நீ கீழே போயிட்ட, நான் மேலே வந்துட்டேன். ஸோ எதுவாக இருந்தாலும் ஓகே, இந்த பிளேஸ் எனக்கு அப்படியே வந்து சேஃபாக ஃபீல் ஆகுது அப்படின்னு கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன்னு. என்னங்க பொண்ணுங்க பேசுகிற டைலாக்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? என்னது பொண்ணுங்க பேசுகிற டைலாக்கா? ஓ, பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் அந்த டைலாக் சொந்தமா என்ன? ஸோ அவ்வளோ சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் இந்த செஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செஸ்ட்டு டச் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஃப்ரீஸாக ஆயிடுறீங்க. என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை தட்டி விட்டுட்டு நீங்கள் எந்திரிச்சிடுறீங்க. அவர் தூக்க கண்ணோடு எந்திரிச்சு வந்து உட்காந்துருக்காரு. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கணும்டி. தாராளமாக தூங்குங்க, ஒரு பெட்டு ஃபுல்லாக உங்களுக்கு தான், புரண்டு கூட தூங்குங்க, என்ன விடுங்க. அதெல்லாம் முடியாது, வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. எனக்கு இதுக்கு மேலே தூக்கம் வராது, தள்ளுங்க, நான் ஆஃபீஸ் வேறு போகணும். ஆமாம், உன்னை யார் ஆஃபீஸ் போகிறதுக்குலாம் உன்னை யார் அலோவ் பண்ணா? நான் யார் என்ன அலோவ் பண்ணணும்?
நான் படிச்சிருக்கேன், நான் ஆஃபீஸ் போகிறேன், நான் அலோவ் பண்ணணும், என் பிளேஸில் நீ இருக்க, போயிட்டு வானா தான் நீ போகணும், நீ ஏன் கிளம்பி போகிற? ஸோ இது என்ன புது பிரச்சனை? இதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லையே, நீ கேட்கவே இல்லையே. நீ வா கொஞ்ச நேரம் அதெல்லாம் முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு வந்து ஓடிடுறீங்க. ஸோ அவர் அப்படியே உங்களை உங்களை பார்த்து சிரிச்சுட்டே அவர் அப்படியே பெட்டில் படுக்கிறாரு. ஆக்சுவலாக அவர் உங்களை இவ்வளோ நேரம் டீஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் குளிச்சுட்டு வந்து வெளியில் வர்றீங்க. ஸோ அவர் வந்து பெட்டில் பார்த்துட்டு உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. இந்த சிரிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் ஃபோனை வந்து எடுத்துக்கிட்டு கீழே வந்து போயிடுறீங்க. நேற்றே அவர் உங்களோட திங்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டாரு. ஸோ அவருமே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸோ கீழே வந்து வராரு. ஸோ மேட்ஸ் எல்லாருமே வந்து சாப்பாடை வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் கிராண்ட்மாட்ட கொஞ்சம் நேரம் வந்து பேசிட்டு ஸோ அவங்களுக்குமே சாப்பாடு வந்து கொடுத்துட்டு நீங்களுமே வந்து சோஃபாவில் ஹாலில் வந்து உட்காடுறீங்க. அப்போல ஜங்குக் சரிவா சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. ஸோ நீங்கள் ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கையிலே உங்களுக்கு சடனாக வந்து பொறையிருது. அவர் டக்குன்னு வந்து உங்கள் தலையில் தட்டி விட்டு தண்ணி வந்து கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் அவரே குறுகுறுன்னு வந்து பார்க்குறீங்க. அவர் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. நீங்கள் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த ஃபீல்லாம் வந்து புதுசாக இருக்குது. இந்த கேரிங்காக பார்த்துக்கிறது, நல்லா வந்து பேசுகிறது, ஒரு லவ் வந்து கொடுக்குறதெல்லாம் நீங்கள் புதுசாக ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா யாருமே உங்களை இந்த அளவுக்கு கேரிங்காக வந்து பார்த்ததில்ல. ஸோ உங்கள் பக்கத்துலேயே தான் வந்து எப்போதுமே வந்து இருக்கார். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அவரை பார்த்து சொல்கிறீங்க, நான் வீட்டுக்குள்ளே இருக்கணும்ல, எனக்கும் போர் அடிக்குது, ஸோ நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேனே, இப்போ எதுக்கு உடனே ஆஃபீஸ் போகணுன்னு டக்குன்னு ஆடுறேன், ஸோ 1 வீக் போகட்டுமே, நான் என்ன ஆஃபீஸ் போகிறேன் வெளில போகிறேன்னு சொன்னேன், நான் உன் கூட தானே இருக்கேன், அப்போது நீங்கள் போகலையா? அதெல்லாம் போகல. அப்படியா, சரி நீங்கள் இருந்தாலும் போர் தான் அடிக்கும். என்னடி அசிங்கப்படுத்துறியா? ஆமாம், நீங்கள் உங்கள் வேலையை பார்ப்பீங்க, நான் சும்மா உட்காந்துருப்பேன். நீ பெர்மிஷன் கொடுத்தா நம்ம 2 பேர் சேர்ந்து கூட ஒரு வேலையை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டார்க்காக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. டார்க்காக பேசுகிறேன்னா நான் நார்மல் மீனிங்கில் தான் பேசுகிறேன், ஆனால் நீ தான் புரிஞ்சுக்கிறதெல்லாம் டபுள் மீனிங்கில் புரிஞ்சுக்கிற. அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே. எந்த காலத்துலடி பொம்பளை பிள்ளைங்க ஒத்துக்கிறீங்க சொன்னதை? அப்படிலாம் இல்லையே, இப்படிலாம் இல்லைன்னு இந்த மாதிரி பசங்களை உள்ட்டா திருப்பி விட்றது, உருட்டி விட்றது, இந்த வேலையாக தானே தெரியுறீங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லா வேலையாக இருந்தால் பேசிகிட்டு இருக்காதீங்க. இப்போ எனக்கு போர் அடிக்குது. மேடம்க்கு போர் அடிக்குதா? சரி, ஹோம் தேட்டரில் மேலே படம் பார்க்கலாமா? என்ன மூவி? இங்கிலீஷ் மூவி பார்க்கலாம். எதுக்கு? இல்லை, அது நல்லா இருக்கும், ஸோ தமிழ் டப்பிங்கில் இருக்குது, பார்க்கலாமே. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜங்குக்கும் வந்து ஸோ ஒரு ஹோம் தேட்டர் வந்து வச்சுருக்காரு ஒரு ரூமில். ஸோ அங்கே போயிட்டு வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து வச்சுருக்காரு. ஸோ ஒரு மூவி குட்டியாக வந்து ஒரு மினி தேட்டர் மாதிரி ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குற மாதிரி. ஸோ அங்கே போயிட்டு ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக் மூவியாக வந்து போடுறாரு. ஸோ நீங்கள் என்ன மூவினே தெரியாமல் வந்து உட்காடுறீங்க. ஸோ இந்த மூவி வந்து ஓடுது. ஸோ இடையில நிறைய ரொமான்டிக் சீன், கிஸ் சீன்லாம் இதெல்லாம் வருது. அப்போ ஜங்குக்கு உங்களை திரும்பி வந்து பார்க்குறாரு. நீங்கள் வந்து அப்படியே ஓரக்கண்ணில் வந்து அவரை பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு அப்படியே க்ளோஸாக கிட்ட வராரு. நீங்கள் ஓ, இதுக்காக தான் இந்த படத்தெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்களா? முதல்ல மாற்றுங்க, ஒரு நல்ல ஃபேமிலி மூவியாக வைங்க. ஃபேமிலி மூவியா? இதுவுமே ஃபேமிலி மூவி தான். ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மூவி தான். இல்லையே, பார்த்தா அப்படி ஒன்றும் தெரிலையே. பாருடி, தெரியும். என்ன எதுக்குடி குறுகுன்னு திங்கிற மாதிரி பார்க்குற? என்ன கிஸ் வேணுமா? நான் ஒன்றும் உங்களை திங்கிற மாதிரிலாம் ஒன்றும் பார்க்கல. நீங்கள் பார்க்குறதுனால தான் நான் திரும்பி பார்த்தேன். ஓ, நீ பார்க்குறதுனால தானே நான் பார்க்குறது தெரியுது. ஸோ இன்னும் உங்களோட பெரிய வம்பா போச்சு. போர் அடிக்குதுன்னு ஒரு படம் பக்கம் வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த பற்றி அந்த பேச்சை மாத்திர பற்றியா? நீ சரியான ஆளுதாண்டி. பூங்குங்க, நான் படமும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்திரிக்கிறீங்க. அவர் உங்களை ஹிப்போடு சேர்த்து வந்து பிடிச்சி வந்து உட்கார வைக்கிறாரு. இங்கே பாருங்கள், கண்ட இடத்த தொடுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. ஓ, அப்படிங்களா மேடம்? சரி, நான் தொல்லை, மூடிட்டு உட்காந்து பாடுறி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சிட்டு அவர் விடவே இல்லை. ஸோ மூவியுமே வந்து முடிஞ்சிடுது. ஸோ இப்படியே வந்து டேஸ் வந்து பாஸ் ஆகுது. டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அப்பப்போ அடிச்சுக்கிட்டு விழுகிறது, பேசுறது, ஜாலியாக பேசுறது, சிரிக்கிறது, இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்குமே லைட்டாக வந்து ஜங்குக்கு வந்து ஃபால் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. பிகாஸ் அவர் உங்களை நல்லா கேரிங்காக வந்து பார்க்குறாரு. அண்ட் அவரோட லவ் வந்து உங்களுக்கு புரிய
புரிய வைக்கிறதுக்காக லவ் வந்து உங்களுக்கு நிறையவே வந்து கொடுக்குறாரு. 1 days ஒரு நைட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து அவரை ஹக் பண்ணி வந்து படுத்தே வந்து பழகிட்டீங்க. ஸோ அவருக்குமே வந்து சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா பிகாஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு ஃபாலோ ஆகுறத அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அவரை ஹக் பண்ணி படுத்துட்டு வந்து இருக்கும்போது ஸோ நீங்கள் ஜாங்குக் அப்படின்னு கூப்பிட்டீங்க. சொல்றி, எனக்கு இப்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் போல் இருக்குது. என்னத்த ஐஸ்கிரீமா? நைட் கிரேவிங்ஸ் நினைக்கிறேன். எனக்கு இப்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஆகணும். டைம் 11 மணி ஆகிடுச்சிடி. 11 மணி ஆனால் என்ன? ப்ளீஸ் ஜாங்கு கூட்டிகிட்டு போங்க. 11 மணிக்கு பிரச்சனை இல்லை. நைட்டில் சாப்பிட்டா சளி பிடிக்கும், ஃபீவர் வரும். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஸோ வர்றதுக்கு முன்னாடியே எதுக்கு பேசுகிறீங்க? எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் ஜாங்கோ அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறீங்க. சரி சரி வா கிளம்பு, வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு வந்து போகிறாரு. ஸோ நீங்கள் ரொம்பவே ஜாலியாக குதிச்சுட்டே வந்து போகிறீங்க. ஸோ உங்களை பார்த்து அவர் சிரிச்சுட்டே வந்து ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வந்து கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நீங்களுமே போயிட்டு ஸோ நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றீங்க. ஒரு 3 ஐஸ்கிரீம் கிட்ட வந்து வாங்கி சாப்பிட்றீங்க. மேடம் போதுமா மேடம்? 3 ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டீங்க. போகிற போக்க பார்த்தா கடையே காலி பண்ணிடுவேன் போல். உனக்கு முடியாமல் வந்துருச்சுன்னா என்னடி பண்ணுவ? அது ஆமாம்ல, நான் பாட்டு 3 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேனே. கிளம்பு கிளம்பு, இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அவர் கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகவுமே ஒரு தும்மலை வந்து போட்டுட்டீங்க. போச்சு, வந்துருச்சு மேடம், நீ செத்தப்போ. ஐயோ, நம்ம மாத்திரை போட்டுகிட்டே தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அட்வான்ஸாக ஒரு டேப்லெட்டுமே போட்டுட்டு ஸோ ஜாங்குக்கை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜாங்குக் தான் வந்து ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து ரொம்பவே ஹீட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. பார்த்தா வந்து ஸோ நீங்கள் தான் அவர் மேலே வந்து படுத்திருக்கீங்க. சின்னத்துக்கு பெட்டோட ஹீட்டாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுனாலும் ரொம்ப ஹீட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போலாம் அவர் வந்து ஸோ உங்களை தொட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்தா உங்களுக்கு ஃபீவர் வந்து அடிக்குது. அவர் சொன்னேனே குட்டச்சி கேட்டாலா, காய்ச்ச கொளுத்துது. போச்சு, ஊசி தான் போடணும். அவர் அப்படியே வந்து உங்களை ஓயன் செல்லம், என் பொண்டாட்டி எந்திரிங்கடி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கண்ணை வந்து திறக்குறீங்க. உங்களுக்கு கண்ணெல்லாம் ஹீட்டாக இருக்குது. ஜாங்குக், எனக்கு ஃபீவர் ஜாங்குக். தெரியுது, என் மேலே தானே படுத்துருக்க, எனக்கு ஹீட் அடிக்குது. சொன்னேனே கேட்டியா? 3 ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டல, இப்போ பாரு என்ன பண்ணுறது? ஊசி தான் போடணும். ஊசியா? ஆமாம், வேறு என்ன பண்ணுறது? ஃபீவர் நிற்காது, ஊசி தான் போடணும். நீ அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சிக்கோ, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டாக்டரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே சரின்னு சொல்கிறீங்க. அவர் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு டாக்டரை வந்து கூட்டிகிட்டு வராரு. ஸோ டாக்டருமே வந்து உங்களை செக் பண்ணுறாரு. பார்த்தா ஹை ஃபீவராக இருக்குது. ஸோ ஒரு ஊசி போட்டுக்கோங்க. அண்ட் ஜாங்குக் இவங்களை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ சுடுகஞ்சி தான் வந்து குடிக்கணும். ஸோ 2-3 நாளைக்கு குளிக்க வேணான்னு சொல்லிடுங்க. அண்ட் கொஞ்சம் கூலிங் ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஹாட் வாட்டர் கொடுங்க. அண்ட் 3 டேஸ்க்கு அப்புறம் செக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்கள ஹாட் வாட்டரில் வந்து குளிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து ஸோ ஒரு ஊசி வந்து உங்களுக்கு போட்டு விட்டுட்டு ஸோ டேப்லெட்ஸ் எல்லாமே எழுதி கொடுத்துட்டு வந்து கிளம்பிடுறாங்க. ஜாங்குக் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து உங்கள் கையை பிடிக்கிறாரு. எவ்வளவோ சொன்னேன், கேட்டியாடி? பாரு, இப்போ காய்ச்சல் அடிக்குது. போ, உனக்கு தானே வலிக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜாங்குக், ஊசி போட்டது வலிக்கவே இல்லை. அப்படியா? அப்போ எதுக்கு கண்ணெல்லாம் கலங்குனுச்சு? அது லைட்டாக வலிச்சது. சரி இரு, நான் சாப்பிட ஏதாச்சும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாப்பிட சுடுகஞ்சி வச்சு கொண்டு வராரு. ஸோ உங்களை வந்து எந்திரிச்சு உட்கார வச்சுட்டு ஸோ உங்களுக்கு ஊட்டி வந்து விடுறாரு. நீங்கள் அவரே குறுகுன்னு வந்து பார்த்துட்ருக்கீங்க. என்னடி? நத்திங். ஆமாம், நீங்கள் சாப்பிட்லையா? சாப்பிட்ணும். இதே சாப்பிட்டுக்கவா? அதையெல்லாம் சாப்பிடாதீங்க, காய்ச்சல் ஓட்டிக்கும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யார் சொன்னா? அது அப்படி தான், ஹை ஃபீவராக இருக்குல்ல. ஸோ நீங்கள் தனியாக சாப்பிட்டுக்கோங்க. ஓ, அப்படி சொல்கிறீங்களா மேடம்? பிரித்து பேசுகிற? பிரிச்சுலாம் ஒன்றும் பேசலை. சரி, இப்போ உன் பக்கத்துலேயே இருக்கேன். நாளைக்கு எனக்கு காய்ச்சல் வந்தால் என்னை பார்த்துக்க மாட்டியா? பார்த்துப்பேனே. என்ன இப்படி கேட்குறீங்க?
பார்த்துப்பீல, அப்புறம் என்ன? இருந்தாலும் கஷ்டப்படுவீங்களா? என்ன கஷ்டப்படுவேன்? ஊசி போடுறது, ஒழுங்காக உங்களோட ஒர்க் எல்லாமே இதாகிடும். அப்புறம் எனக்கு வேறு கில்ட்டியாக இருக்கும், நம்மளால தான் வரைக்கும் காய்ச்சல் ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் கொஞ்சம் தள்ளியே இருங்க என்கிட்ட இருந்து அப்படின்ட்டு நான் வந்து நீங்கள் சொல்லிகிட்ருக்கையிலே அவர் சடனாக வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டாரு. நீங்கள் அவரை ஷாக்கிங்காக வந்து பார்க்குறீங்க. நீங்கள் கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணுறீங்க. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. இப்போ ஃபீவர் வந்தால் கூட பரவாயில்ல, அதான் பொண்டாட்டி நீ இருக்கல்ல, என்னை பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு லைட்டாக வந்து கண்ணெல்லாம் வந்து கலங்குது. ஸோ அவர் எதுக்குடி அழுகிற? சாரி ஓயன், உன் பெர்மிஷன் இல்லாமல் கிஸ் பண்ணிட்டேன்னு அழுகிறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாருமே இல்லாமல் அனாதையாக வளர்ந்த எனக்கு இப்படி ஒரு கேரிங்கான ஒரு பர்சன் கிடச்சிருக்காங்களே நினைக்கும் போது எனக்கு சந்தோஷத்தில் அழுகையே வருது. பல நாள் தனியாக இருந்திருக்கேன், தனியாக தூங்கியிருக்கேன், பாசம்னா என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கேன். பொறையேறும்போது கூட தட்டி விட ஆள் இல்லாமல் நானே தட்டி தண்ணி குடிச்ச நாள் பல நாள் இருக்குது. காய்ச்சல் தலைவலி என்ன வந்தாலும் நானே தான் என்னை பார்த்துக்கணும். என்னை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கூட எனக்கு யாருமே இல்லை. பட் நீங்கள் கிடச்சிருக்கீங்க. இத்தனை நாள் நான் அன்லக்கின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ சொல்கிறேன், ஐ ஆம் த லக்கியஸ்ட் கேர்ள் இன் த வேர்ல்ட். எல்லா விஷயத்துலையும் அன்லக்கியாக இருந்தேன், ஆனால் லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறதுல காட் எனக்கு ரொம்ப லக்கியாக ஒரு பர்சன் அமைச்சிருக்காரு. ஆனால் என்ன கொஞ்சம் பயமாக இருக்குது. எங்கே நம்ம க்ளோஸ் ஆக போய் அவர்கிட்ட நம்ம லவ் சொல்லி அவரும் நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். என்னவோ ஏன் பேசுகிற? உன் பின்னாடி சுற்றி வரையிற தெரிலையா உன் மேலே நான் எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு? அப்போல்லாம் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் நாடி. எனக்கு முன்னாடியே தெரியும் உன் மனசில் ஆள் மனசில் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. நானும் நினச்சேன் நம்மளை மாதிரி அவளும் தனியாக தான் வளர்ந்துருக்கா, நம்ம அவளுக்கு நிறைய லவ் கொடுப்போம், அவள் நமக்கு நிறைய லவ் கொடுப்பா. ஸோ அந்த லவ் தாண்டி முக்கியம், வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. உனக்காக நான் என்ன வேணால் செய்ய தயாராக இருக்கேன், நீ மட்டும் எனக்கு வேணும். என் லவ்வை அக்செப்ட் பண்ணிட்டேன்னு போதும், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் ஜங்குக். பட் பயமாக உங்கள் கூட நான் ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கணும். இப்போ கூட எனக்கு பயமாக இருக்குது. பயமா? எதை நினச்சி பயப்படுற? நீங்கள் இப்போது கேங்ஸ்டர் மாஃபியா அப்படி இப்படின்னு கன்னு அது இதுன்னு சுற்றிட்டுருக்கீங்க. ஏதாவது ஒரு இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒன்று ஆச்சுன்னா என் மனசு தாங்காது. இப்போது நான் லக்கின்னு சொல்கிறேன், அப்போது நான் அன்லக்கியாக நின்றுட்டேன்னா எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்டை, காடோட கிஃப்டை நான் தான் பொத்தி வச்சுக்கணும். நான் எவ்வளோதான் பொத்தி வச்சுருந்தாலும் அது இருக்க இடம் டேஞ்சரஸாக இருந்துச்சுன்னா அது என்னை விட்டு கண்டிப்பாக போயிடும். அந்த மாதிரி தான் நீங்களும் இப்போ இருக்கீங்க. எனக்கு இந்த மாஃபியா இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, விரும்பலை. ஏன்னா அப்பாவையும் கொண்டது ஒரு மாஃபியா தான், அப்பா அம்மாவை ஆக்சிடெண்ட் பண்ணி கொண்டதும் அதில் தான் அவங்கள நான் இழந்தேன். திரும்பவும் அவங்களுக்கு ஈடாக ஈக்குவலாக ரொம்ப அதிகமாக என் மேலே வச்சுருக்க லவ் பண்ணுற ஒரு பர்சனை மிஸ் பண்ண நான் விரும்பலை. இந்த கேங்ஸ்டர், இந்த கன்னு, கத்தி, அந்த சண்டை இந்த சண்டை இது எல்லாத்தையும் விட்டுட்டு நார்மலாக ஒரு நல்ல ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக, ஒரு குட் பிஸ்னஸ் மேனாக, ஒய்யனுக்கு புருஷனா, ஒய்யன் பிள்ளைக்கு அப்பனா, ஒரு காதல் கணவனா என் கூட இருப்பீங்களா? எனக்காக ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட நான் கேட்குறேன், எனக்காக இந்த மாஃபியா அதெல்லாம் விட்டுட்டு என் கூட சந்தோஷமாக இருப்பீங்களா ஜங்குக் அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறீங்க. ஸோ அவர் உங்கள் கையை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு உங்ககிட்ட க்ளோஸாக வராரு. ஸோ அப்படியே உங்கள் 2 பேரோட ஃபோர்ஹெட்டையும் வந்து ஸோ ஒன்றா வந்து டச் பண்ணுறாரு. உனக்கு அதான் வேணுமா? என்கிட்டேருந்து அதான் வேணுமா? ஆமாம் ஜங்குக், அதான் வேணும்.
காதல் கணவனா என் கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். ஓகேடி பொண்டாட்டி, உனக்காக இதை கூட பண்ண மாட்டேனா? ஃபஸ்ட் டைம் என் பொண்டாட்டி என்கிட்ட ஆசையாக ஒரு வார்த்தை கேட்டிருக்கா. அவளுக்காக எதை வேணால் விட தயாராக இருக்கேனா? இதை விட மாட்டேனா? உனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன் கண்டிப்பாக. ஆனால் இதுலேருந்து உடனே என்னால் வெளியில் வர முடியாது. ஒரு 6 months டைம் தான். நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன்னைய. அது வரைக்கும் நீ என் கூடவே இரு, வீட்டிலே என் கூட பக்கத்துலேயே இரு, ஒரு சப்போர்ட்டான ஒரு ஒய்ஃபாக என் கூடவே இரு. 6 monthsக்கு அப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணி நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? என் கூட கடைசி வரை இருப்பியா? எனக்கு எல்லா விஷயத்துலேயும் சப்போர்ட்டாக துணையாக இருப்பியா ஓயன்? ஒரு நல்ல ஒய்ஃபாக இருப்பியா? எனக்கு நிறைய லவ் கொடுப்பியா? என்னை நிறைய கேரிங் பண்ணி பார்த்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணை பார்த்து வந்து கேட்குறாரு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒய்ஃபாக, ஒரு செகண்ட் மதராக உங்களை நல்லா நான் பார்த்துப்பேன். ட்ரஸ்ட் மீ, ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்னு அவரை பார்த்து வந்து சொல்கிறீங்க. ஸோ ஐ லவ் யூ டு என் செல்ல ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களுமே பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஹாப்பி என்டிங். ஸோ கடைசியாக அவங்க 2 பேரையும் வந்து சேர்த்தாச்சு. ஸோ ஆனால் என்ன, கொஞ்சம் 1 மணி நேரம் கிட்ட தொட்டுருச்சு. ஆனால் ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ நீளமாக நான் வந்து லாங்காக வந்து போட்டிருக்கேன் எஃப்எஃப், அது ஜங்குக்கோட ஒன் ஷாட். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒன் ஷாட் வந்து உங்களுக்கு எப்படி ஃபீலாக இருந்துச்சு, ஸோ நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. அண்ட் வந்து எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. டாட்டா, பாய் பாய், லவ் யூ. நெக்ஸ்ட் மார்னிங் டுமாரோ ஆர் வியோட பர்த்டே அன்னைக்குன்னு கண்டிப்பாக நான் வந்து வியோட ஒன் ஷாட் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஓகேடா. ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. டாட்டா, பாய் பாய், லவ் யூ.